இல்ல சார், காஞ்சிபுரம் ஈவெண்ட்டுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஷிப்போட ரெண்ட் எவ்வளோன்னு இன்னும் நீங்க சொல்லல. அதான். அதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா சார், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஹலோ விஸ்வா சார், லைன்ல தானே இருக்கீங்க? லைன்ல தான் இருக்கேன். சொல்லு துளசி. சார், அந்த கொட்டேஷன் பத்தி கேட்டிருந்தேன்ல. இல்ல துளசி, அப்படி கோட் பண்ணாத. ஆமா துளசி, நீ அப்படி பண்ணாத. நீ அப்படி பண்ணா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எல்லாமே ரொம்ப தப்பாயிடும் துளசி. இல்ல சார், நான் சொல்றது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி துளசி, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறியோ கிளியரா சொல்லு. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு நான் சொல்றேன். சரி துளசி, இது ஓகே தான். அப்ப இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எம்டி கிட்ட நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே. விஸ்வா, என்னடா இது? எத்தனை நாளா இப்படி போன்ல பேசிட்டு இருக்க? உனக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல நீ துளசி கிட்ட பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நீ இன்னும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுடா. இப்பெல்லாம் நான் துளசியை நினைக்கிறதே இல்லம்மா. அப்புறம் யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்த? அது வந்துமா, அது துளசிராமன் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவரை நாங்க எல்லாருமே துளசின்னு தான் ஷார்ட்டா கூப்பிடுவோம். ஆபீஸ் விஷயமா நான் அவர்கிட்ட தான்மா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஆமாமா, ஆபீஸ்ல இருக்கிற துளசிராமன் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ நீ துளசி கிட்ட பேசலையா? இல்லம்மா. நீ அவகிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் துளசின்னு சொன்ன உடனே அவகிட்ட தான் பேசுறியோன்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அதனாலதான் கேட்டேன். அம்மா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேம்மா. இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. சரிடா, இன்னும் 2 நாள்ல உனக்கும் கனகாவுக்கும் கல்யாணம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதனால துளசிய யதார்த்தமா பார்த்தா கூட நீ பேசாத. அவளும் அவ அம்மாவும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல. அவங்க மனசுக்குள்ள நம்ம குடும்பம் பிரியணுங்கிற வஞ்சத்தை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகியே இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது. சரிம்மா, நீங்க மனசுல எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. உங்க விருப்பப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? சரிடா, இப்படி கண்ணு முழிச்செல்லாம் வேலை பார்க்காத. இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா படுத்து தூங்கு. விஸ்வா, நாளைக்கு முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா? சரி, இத பாரு, சீக்கிரம் படுத்து தூங்கு. சரிம்மா.
துளசி, சொல்லுங்க விஸ்வா. நீ நான் சொன்ன பட்ஜெட்டே கோட் பண்ணிரு. அதான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே. அப்புறம் துளசி, சொல்லுங்க சார். என்னோட கல்யாணம் அம்மாவோட சந்தோஷத்துக்காக நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்மா அந்த கல்யாணத்தை நடத்த எவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு உனக்கும் தெரியணும். அதனால தான் ஃபோனை கட் பண்ணாம நான் லைன்லேயே வச்சிருந்தேன். புரியுதா? புரியுது சார். ஏதோ கொரியர் வந்திருக்கு. என்ன கவர் அது? தெரியலங்க. கோர்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அந்த கொரியர் பையன் இந்த கவரை கொடுத்துட்டு போறான். இருங்க, என்னன்னு பாக்குறேன். கோர்ட்ல இருந்து வந்திருக்கா? என்னங்க, என்னாச்சு? துளசி, என்னங்க? துளசி, துளசி, என்னங்க ஆச்சு? எதுக்குங்க இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அப்படி அதுல என்னதான் வந்திருக்கு? ஐயோ சிவகாமி, நீ கொஞ்சம். என்னப்பா? என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு சொல்லுங்க. டைவர்ஸ் வந்திருக்குமா? அதான் அப்பா இப்படி பதறாரு. என்னம்மா சொல்ற? டைவர்ஸ் வந்துருச்சா? ஆமாம்மா. இனிமே எனக்கும் விஸ்வாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க 2 பேரோட உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன துளசி, ரொம்ப சாதாரணமா சொல்ற? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? என்னோட விருப்பம் இல்லாமையா டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு? நான் விருப்பப்பட்டு கேட்டதுனால தானே இந்த டைவர்ஸ். இனிமே சட்டப்படி நானும் விஸ்வாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கலாம். உனக்கு இது நல்லா இருக்கா? வாழ வேண்டிய வயசுல இருக்கிற என் பொண்ண இப்படி வாழ வெட்டியா ஆக்கிட்டியே. மா, இப்போ எதுக்குமா அழற?
டைவோர்ஸ்க்கு அப்புறம் யாருக்குமே வாழ்க்கையே இல்லையா? மனசு திடமா இருந்தா யாரோட துணையும் இல்லாம யாரு வேணாலும் வாழலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஸ்வா இல்லாம என்னால வாழ முடியும். நான் வாழ்ந்து காட்டுறேன். நீ அழாதம்மா. துளசி, மனசுக்குள்ள ஓரமா ஒட்டிட்டு இருந்த நம்பிக்கையையும் இப்படி உடைச்சிட்டியே துளசி. போச்சே, எல்லாமே போச்சே. என்னம்மா, அந்த வீட்ல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது அதை தடுக்க ஏதாவது வழி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிற. இப்போ அந்த கல்யாணத்தை எப்படிமா நிறுத்த முடியும்? என்ன பெத்த அம்மா எப்படியாவது விஸ்வாவுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. வளர்த்த நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் யார் பக்கம் போறது? இது உன் வாழ்க்கை துளசி, நீதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மா, இனிமே வாழ முடியாதுன்னு பயந்தாதாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கணும். என்னால தனியா வாழ முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, விஸ்வா கூட எனக்கு நடந்த கல்யாணம் இடையில வந்தது, இடையிலேயே போயிடுச்சு, அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி தான் என் மனசை தேத்திக்கிட்டேன். நீங்களும் தேத்திக்கோங்க. அப்படின்னா இனிமே அந்த கனகதா அண்ணி வீட்டு மருமகளா? இல்ல, அந்த கொலைக்காரி எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா ஆக கூடாதுமா. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது துளசி. ஆமா துளசி, கனகா அந்த வீட்டு மருமகளானா பைரவியோட உயிருக்கே ஆபத்துமா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. வேண்டாம், இவ்ளோ எமோஷனல் ஆகி உங்க உடம்பையே கெடுத்துக்காதீங்க. பைரவி அம்மாக்கு கனகாவால ஒன்னும் ஆகாது. பைரவி அம்மாக்கு ஒண்ணுன்னா விஸ்வாவும் ராஜராஜன் அப்பாவும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க வீணா பயப்படாதீங்க. விஸ்வாவும் துளசியும் பிரியக்கூடாது. நீங்க தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். என்னங்க, முகூர்த்த Dress தாலி எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். வாங்க. நான் எதுக்கு? நீங்க போய் கும்பிடுங்க, நான் வெளியே போகணும். என்னங்க, என்ன நீங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? நடக்க போறது நம்ம பையனோட கல்யாணங்க. அப்பா நீங்க இல்லாம சாமி கும்பிட முடியுமா? வாங்க வாங்க வாங்க. பைரவி, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உன்னை யார் இங்க வர சொன்னது? வெளியே போ. அது வந்து மாமா, ஏங்க, அவ எதுக்கு அங்க போகணும்?
ருத்ரா யாரு? நம்ம கனகாவோட அக்கா. கனகாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அக்கா இவ இல்லாம எப்படிங்க? அக்காவை ஒதுக்கிட்டு தங்கச்சியை மட்டும் எப்படிங்க சேர்த்துக்கிறது? பாரு பைரவி, இவ விஷம். இந்த விஷம் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. ஒழுங்கா இவளை வெளியே போசு. என்னங்க பேசுறீங்க நீங்க? கனகாவுக்கு கூட மாட இருந்து உதவி செய்யறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அதனால பொண்ணோட அக்காவா ருத்ரா வந்திருக்கா. அவளை போய் விஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ருத்ரா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. பரவாயில்ல அத்தை, மாமா தானே பேசினாரு, நான் எதுவும் நினைக்கல. பாருங்க இவளோட பெருந்தன்மைய. இவளை போய் வெளியில போன்னு சொல்றீங்க. இவ நடிக்கிறா, இது கூட தெரியாம இருக்க. அது சரி, நல்லது கெட்டது தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தையே நீ ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டியே. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த ருத்ராவை வச்சே கல்யாணத்தை நடத்திக்க. ஏங்க ஏங்க அம்மா இருங்க, நான் போய் அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அப்பா, என்னப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்பா வாங்க சாமி கும்பிடலாம். போடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? ருத்ரா இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல அவளை வெளியே போக சொல்லு. அப்பா, இந்த கல்யாணமே அம்மாவோட சந்தோஷத்துக்காக நடக்குது. அம்மாவே இப்பதான் கோமால இருந்து வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனசளவுல எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த ப்ரெஷர் எல்லாம் மறுபடியும் அவங்கள கோமாவுக்கே கொண்டு போயிடும். ப்ளீஸ்பா, அம்மாவுக்காக அவங்க இப்ப நம்ம கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வாங்கப்பா ப்ளீஸ். அப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அம்மா நல்லபடியா நம்ம கூட இருக்கிறது முக்கியமா இல்ல அந்த ருத்ரா வீட்டை விட்டு வெளியில போறது முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை அம்மா மேல அக்கறை இருந்துச்சுன்னா சாமி கும்பிட வாங்க. வாங்கம்மா, நம்ம சாமி கும்பிடலாம்.